வேதம் சொல்லுகிறது, இதயம் நொறுகுண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்பதாய் சங்கீதம் 147 3வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, காயங்களை கட்டுகிறதுனா என்ன பிரியமானவர்களே? நீங்க பாத்தீங்கன்னா கையிலயோ இல்ல காலிலேயோ ஒரு பெரிய அடி எதனாவது விழுந்துச்சுன்னா அந்த காயம் ரொம்ப ஆழமா இருந்தா அதை அப்படியே கட்டு போட்டு விட மாட்டாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தையல் போட்டு அதை மூடி அதுக்கப்புறம் தான் அது மேல கட்டை போடுவாங்க. சோ என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? உங்கள் இதயங்களிலே சில காயங்கள் ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால கர்த்தர் சொல்லுகிறார், அதை கட்ட போகிறார். தையல் போட்டு அந்த ஒரு காயங்களை கர்த்தர் கட்டி உங்களை மீண்டுமாய் எழும்ப செய்ய போகிறார், உங்களை மீண்டுமாய் உயர செய்ய போகிறார். உங்களுக்கு தேவையாக இருக்கிறதெல்லாம் இன்றைக்கு ஒண்ணுதான், அந்த உன்னதமான தேவன் மேல நீங்க நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், மரணமே எனக்கு நேரிட வந்தாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு தைரியம் உங்களுக்குள்ள இருக்கணும். நான் காயப்பட்டிருந்தாலும், நான் நொறுக்கப்பட்டிருந்தாலும் அவர் என்னை குணமாக்குவார், அவருடைய கரம் என்னை குணமாக்கும், அவர் என்னுடைய காயங்களை கட்டி என்னை மீண்டுமாய் துளிர்க்க செய்வார் என்று சொல்லி அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வர வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.